வணக்கங்க. நான் ப்ரொஃபஸர் டாக்டர் உதயா, மெடிக்கல் மைக்ரோபயாலஜிஸ்ட் உங்களோட பேசுகிறேன். காலை வணக்கம். இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சிருக்கோம். நாங்கள் வசிக்கும் இடத்துல ஒரு 3 வாரங்களாக தொடர்ந்து மழை பெய்த காரணமாக அப்பப்போ சளி பிடிக்குதுங்க. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்பப்போ பிடிக்குதுன்னு. எனக்கு இதுவரைலாம் ஒரு 2 தடவை வந்திருக்கு 3 வாரத்தில். ஆனால் நான் வழக்கம் போல் ப்ரிவென்டிவ் மெஷர், அதாவது வரும் புண் காத்துக்கொள்வது, அதுக்காக இந்த சின்ன சின்ன ஹோம் ரெமிடி எடுத்துப்பேன். என்னோடய கிராண்ட்மா கேர், என்னோடய பாட்டி எங்களுக்கு சொல்லி கொடுத்த சில விஷயங்களை நான் கடைப்பிடிப்பேன். அந்த மாதிரி எனக்கு இப்போது நைட்லேருந்து மூக்கொழுகல் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு ஒரு சிறந்த மூலிகையாக நொச்சி அப்படிங்கிற மூலிகை சொல்லுவாங்க. இதாங்க அந்த நொச்சி. பாருங்கள் இலைகள் எப்படி இருக்குது, இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த நொச்சி இந்த இடங்களில் நிறைய இருக்கும். அதை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு அதை பார்க்கும் பொழுதெல்லாம் டெய்லி பயன்படுத்தணும்னு ஆசையாக இருக்கும். வேலைக்கு போகிறதாலையும் மற்ற காரணங்களாலையும் இதை பறித்து அவ்வளவாக பயன்படுத்துவதில்லை. மாதத்திற்கு ஒரு தடவை தான் மூலிகை குளியல் போடும்பொழுது இதை ஆட் பண்ணுவேன், கொதிக்க வைப்பேன். மற்ற மூலிகைகளோடு கொதிக்க வச்சு நான் குளிப்பது வழக்கம். இன்றைக்கு தேவைப்பட்டுடுச்சு, கண்டிப்பாக இதை பயன்படுத்தணுன்ற கட்டாயத்துக்கு நான் வந்துட்டேன். பார்த்திங்கன்னா இவ்வளவு இலைகளையும் நான் ஒரு 10 லிட்டர் தண்ணி, ஒரு 10 லிட்டர் தண்ணி, இது நீங்கள் எடை போட்டு பார்த்தீர்களானால் ஒரு 100 கிராம் டு 150 கிராம் தான் வரும். அப்படியே அதிகமாக போனாலும் ஒரு 200 கிராம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கு மேலே கிடையாதுங்க. ஸோ இது இந்த இலைகளை கொதிக்க வைத்து அதை ஆவி பிடிக்கணும். கொஞ்ச நேரம் அதில் டவல் வச்சு அதை நல்லா இன்ஹேல் பண்ணணும். நம்ம தலையை மூடின்ட்டு, அதுக்காக சுடு தண்ணியில் போய் முக்கின்றக்கூடாது. ஸோ இது ரொம்ப அதை இன்ஹேல் பண்ணும்பொழுது உள்ளுக்கு அந்த காற்றை, கொதித்த தண்ணியோட காற்றை சுவாசிக்கும் பொழுது அது போய் அந்த மூக்கடைப்பு, நீர்வொழுகல், மூக்கில் நீர்வொழுகல், இதுக்கெல்லாம் இது ஒரு ரெமிடியாக அமைகிறது, சப்போர்ட்டிவ் ரெமிடியாக. இது பல வருடங்களாக சின்ன வயசுலேருந்தே பயன்படுத்துகிற வழக்கம் உண்டுங்க. அதனால் நான் ஆத்தாட்சியோடு சொல்கிறேன். மேலுமாக சித்தர்களும் இதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். வாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான குறைபாடு நம்ம உடம்புகளில் நோய் வருவதற்கான காரணங்களை சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பித்தம், கபம், வாதம் என்று சொல்லக்கூடிய இவைகள் இம்பேலன்ஸ்னால் பேலன்ஸ் இல்லாமல், ஒரு சமநிலை இல்லாமல் இருக்கும் பொழுது தான் ஏதோ ஒன்று, பித்தமோ வாதமோ கபமோ சமநிலை இல்லாத பொழுது தான் சில மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. அது பிரகாரம் இந்த மூலிகை, இந்த நொச்சி என்று சொல்லக்கூடிய இந்த மூலிகைக்கு வாதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு திறன் இருப்பதாக சொல்கிறார்கள். இதுக்கு தமிழில் நொச்சி, இங்கிலீஷில் விட்டெக்ஸ் நிகண்டு அப்படிங்கிற பேர், பொட்டானிக்கல் நேம் விட்டெக்ஸ் நிகண்டு. அண்ட் சான்ஸ்கிரிட்டில் நிர்கண்டி, NIRGUNDI, நிர்கண்டி. நிர் என்றால் என்ன அப்படின்னா நீக்குவது. கண்டி, GUND, கண்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாதம், காற்று, அந்த வாதம் காற்று அப்படி மீனிங். அப்போது நிர்கண்டினா இந்த வாதத்தை நீக்கக்கூடிய ஒரு மூலிகை. இது சான்ஸ்கிரிட்டில் அதனுடைய பெயருங்க. எவ்வளோ அழகாக அர்த்தமுள்ள பெயராக வைத்திருக்கிறார்கள் பாருங்கள் நம்மளுடைய முன்னோர்கள். நம்மளுடைய முன்னோர்களை நம்ம மதிக்கணுங்க. அவங்க சொல்லி கொடுத்த டிப்ஸ் எல்லாம் நம்ம மதிக்கணும். இன்றைய காலகட்டத்தில் எவ்வளோ டெக்னாலஜி இருந்தாலும் கூட நம்மளுடைய முன்னோர்கள் படிப்பறிவே கிடையாது அவங்களுக்கு. டெக்னாலஜிக்கல், இப்போ கரண்ட்லி உள்ள டெக்னாலஜிக்கல் மைண்ட் இல்லாமல் இருந்தாலும் அவர்களுக்கென்று ஒரு சில மேனுவல் டெக்னாலஜிஸ்லாம் பண்ணியிருக்காங்க, சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதன் மூலம் பலன் கண்டிருக்காங்க. மற்றவர்களுக்கும் பலனுள்ளதாக அமைந்திருக்கிறது. இதெல்லாம்
எழுதி வைத்த ரெக்கார்டு நிறைய, எழுதி வைக்காத ரெக்கார்டுகள் அதை விட நிறைய. அதனால் வந்துட்டு இதை யாராலும் மறுக்க முடியாது. இன்றைய காலகட்டத்திற்கு நான் நினைவு தெரிந்த நாட்கள் ஒரு 6 வயதிலிருந்து இன்றைய நாள் 63 வயதாகிறது. 63 வயதிலும் தொடங்கியிருக்கு, 63 வயது ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து நான் அத்தாட்சியாக இருக்கிறேன், எங்கள் குடும்பம் அத்தாட்சியாக இருக்கிறது. ஸோ இது வந்து மூலிகைகளை நாம் வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது. அவற்றை வந்து விரும்பி சித்தர்களுடைய வாக்குப்படியும் அவர்களுடைய முறைப்படியும் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் முறைப்படியும் இவைகளை எடுக்க வேண்டும். தானாக மேடம் சொல்கிறாங்க, யூடியூப் சொல்கிறாங்க, அங்கே சொல்கிறாங்கன்னு அந்த மாதிரி ஒரு அசம்ஷனில் போய் பண்ணக்கூடாது. பண்ணாலும் ஒரு திறம்பட செய்ய வேண்டும். ஒரு கரெக்டாக அவங்க எவ்வளோ சொல்கிறாங்க, என்ன முறைப்படி சொல்கிறாங்க, அதை வந்து விசாரித்து செய்யணும். பெஸ்ட்டு வந்து சித்த மருத்துவர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள கன்சல்ட் பண்ணி செய்கிறதும் ரொம்ப சிறந்த முறை. நான்லாம் ஏன் தைரியமாக செய்கிறேன்னா, 6 வயசுலேருந்து எனக்கு நல்லா தெரியுங்க. எங்கள் பாட்டிக்கு நான் தான் அசிஸ்டண்ட்டுன்னா 10 வயசுலேருந்து அசிஸ்டண்ட். அந்த பொருட்களை வாங்கி வருவது, அவைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, காய வைக்கிறதுக்கு, அதை இடிக்கிறதுக்கு. இப்போல்லாம் மெஷின் இருக்குல்ல, அப்போல்லாம் வந்து மெஷின் கிடையாது. நான் சொல்கிறது இப்போ எனக்கு 63 வயசு தொடங்கியிருக்குன்னா கரெக்டாக ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடிலேருந்து எனக்கு 50 வருடங்களாக எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த விஷயத்தில். எனக்கு நல்லா தெரியும். ஆனால் வந்து அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிறோம்ல 100 கிராம் 1/4 கிலோ அப்படிலாம் கிடையாது. அந்த பாஷைகள்லாம் வேறாக இருந்தது. அப்போ எனக்கு தெரியாது, பட் எழுத தெரியும். நான் அப்போல்லாம் 4th 5th படிப்பேன். அதனால் அப்போ எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, இது ஒரு பழம், அரை பழம், வீசம்படி, அரை வீசம்படி, ஒரு வீசம்படி, சின்ன படி, பெரிய படி, மரக்கா, இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. மரக்கா பார்த்துருக்கேன், சின்னப்படி, வீசம்படிலாம் பார்த்துருக்கேன். ஆனால் பழம் என்பது இன்றைக்கும் நான் தெரிஞ்சிக்க விரும்பலை, ஏன்னு தெரியல. அதை பயன்பாடு இல்லாததால் தெரிஞ்சிக்க விரும்பலையோ என்னமோ. தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரை பழம், ஒரு பழம்லாம் மேபி 100 கிராம் அந்த மாதிரியோ என்னமோ தெரியல. அதனாலங்க இந்த நொச்சி இலையை வந்து இந்த வேது பிடிப்பதற்கும் பயன்படுத்தலாம், குளிப்பதற்கும் பயன்படுத்தலாம். ஒரு 2-3 இலைகளை டீ போட்டு சாப்பிடலாம். கபம், அந்த சளிக்கெல்லாம் அதெல்லாம் கொடுப்பாங்க. அதனாலங்க இது இன்றைக்கி நான் வந்து இது என்ன பண்ண போகிறேன், டீ பாட்டு சாப்பிட போகிறதில்ல. ஏன்னா டீ ஆல்ரெடி துளசி டீ சாப்பிட்டுட்டேன் காலையில். ஸோ இதை வந்து நான் கொதிக்க வச்சு வேது பிடிக்க போகிறேன், குளிக்க போகிறேன். ஓகே, இதனுடைய பலனை இந்த பெயரை நீர்கண்டி வாதத்தை போக்குகிறது. அப்படி நிர்மூலமாக இன்னும் அந்த கர்ஸ் பண்ணுவாங்களா, அப்படி இல்லைன்னா அது நிர்மூலமாக போகும். நிர்மூலம் என்றால் நீக்குதல், மூலம் என்றால் அதனுடைய ஆரம்பமே, அந்த தொடக்கமே. அதான் தமிழில் நிர்மூலம் அப்படின்னு கூட பயன்படுத்துவாங்க. அது மாதிரி இது வந்து நிர்கண்டி, நீக்குகிறது, வாதத்தை நீக்குகிறது. இதை பயன்படுத்துங்க. அங்கங்கே நிறைய கிடக்குங்க, நிறைய இருக்கும் இந்த செடி. சில நேரங்களில் இப்போ ஒரு வயலட் கலர் பூவில் இருக்கும். என் மூலிகை தோட்டத்தில் கருப்பு நிறத்தை வயலட், பர்பிள் கலரில் இலைகள் பேஸில் இப்படி இருக்கும். அது ஒரு வகை நொச்சி. கருநொச்சின்னு சிலன்னு சொல்லுவாங்க, அரிய வகை மூலிகைகள். ஓகேங்க, இதை பயன்படுத்துங்க. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலை, மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். நம்ம ஒரு விதை விதைக்கிறோம்னா அந்த விதை வந்து விருட்சமாகி மரம், விருட்சம் என்றால் மரம் இல்லையா, மரம் பெரிய மரமாகி பலன் தரணும். அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த மூலிகைகளை பற்றியும் நம்ம நுண்கிருமிகளை பற்றியும் நான் வந்து சொல்லணும் அப்படின்னு என்னுடைய 40 வருட பணி அனுபவம், ஆராய்ச்சி அனுபவம், இவைகளை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். 40 வருட அனுபவம் என்றது ரொம்ப சின்ன விஷயம் இல்லைங்க.
அதை சொல்லக்கூடிய பக்குவம், சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய மனப்பாங்கு, மனப்பாங்குடன் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். அதனால் அதை வந்து பலனுள்ளதாக அமையணும் இந்த சமுதாயத்திற்கு. அதனால் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேட்டர்ஸ் பலரையும் போய் சேரணுங்க. தேங்க்யூ. நன்றி. வாழ்க வளமுடன்.